இது நமக்கு லெட்டர் கொண்டு வந்திருக்கு. ஓ, இது MISOல இருந்து வந்திருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ் தான். சரி, நம்ம என்ன ஜெயிச்சோம்? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்மளோட சோலார் பவர்ட் பைசைக்கிள் யங் இன்வெர்டர்ஸ் ஆஃப் டுமாரோ அவார்ட் ப்ரோகிராம்க்கு அறிமுகப்படுத்தினோம். அத அறிமுகப்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சுல, அத எல்லாம் மறந்துட்டா. blah blah ஜீனியஸ் blah blah அப்படி மொக்க போடுறாங்க. அந்த MISOவினுடைய மெம்பர்ஸ் ஆன நாங்க போர்ட் பெல்லில இந்த அற்புதமான இன்வென்ஷனை பார்க்க விரும்புறோம்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம யங் இன்வெர்டருக்கு ப்ராஃபிட் இருக்கிறதோட கேஷ் பிரைஸா கொடுக்க போறாங்களா? அச்சச்சோ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நமக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. MISO மேன் ஃபோக்கா பசங்களை மட்டும் தானே சேர்ப்பாங்க. அதாவது இந்த கான்டெஸ்ட் யங் மேல் சயின்டிஸ்டுக்காக. ஆமா, அத சிம்பாலிக்காவே காட்டிருக்காங்களே. அதனால ஜானியோட பேர்ல நாம இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கணும். இந்த அற்புதமான பைக்க ஜானி தான் உருவாக்கணும்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. போச்சியா, இனிமே பறக்கவே கூடாது. ஜாகி, ஒரு கேட்டபல்ட் செஞ்சு அதுல பறந்து வந்தோம், அதான் இப்படி ஆச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஜானி ஒரு இன்வென்டர்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா இப்ப நாம இருக்கிற நிலைமையில நமக்கு இவன் மட்டும் தான் ஒரே சாய்ஸ். ஜானி, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நாங்க ஒரு அவார்ட் வின் பண்ணிருக்கோம். ஆனா அது ஆண்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா அதை எப்படியாவது ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக உன் பேர்ல நாங்க இந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கோம். இப்ப நீ அந்த அவார்ட் எங்களுக்காக போய் வாங்கிட்டு வரணும். இது என்ன அநியாயம்? ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? புத்திசாலித்தனம் தானே முக்கியம். அப்படி எல்லாம் சொல்லப்படாது. சயின்ஸ்னு வந்துட்டா பசங்க தான் அதுல கில்லி சொல்லி உங்க லேப் பத்திக்கிச்சு. சயின்ஸ்ல விமனுக்கான கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு தான் இருக்கு ஜானி. சரியா சொன்ன. ஹிஸ்டரியில நிறைய விமன் சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க. மேரி கியூரி, ரேச்சல் கார்சன், ஜேன் குடால். இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? ஜானி, இந்த உதவியை நீ செய்யறது மூலமா எங்களோட கண்டுபிடிப்பை நாங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். தேவையில்லாம வீணாகிற எனர்ஜியை சேமிக்கலாம். அதோட பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த அற்புதமான வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டனா இந்த உலகத்தையே சோலைவனமாக்கலாம். கேஷ் பிரைஸும் கிடைக்கும். நான் இதை ஏத்துக்கிறேன். ஓகே, நம்ம எல்லா விதத்திலயும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம். என்ன பண்ணாலும் நமக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் தான் கிடைக்குது. நம்ம ஜானி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நடந்துக்காம பூனைக்குட்டி மாதிரி ஷைனிங்கான பொருட்களை வச்சு எப்பவும் விளையாடிக்கிட்டே இருக்கான். இவன் நமக்கு உதவி செஞ்சாலும் மத்தவங்க இவனை சயின்டிஸ்டா நம்பணும்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி பிரெயின் ஸ்வாப். என்ன ஸ்வாப்? அதாவது சூசனோட பிரெயினை உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப அவ அவார்டை ஈஸியா வாங்கிடுவா. சான்ஸே இல்ல. இந்த கூடு விட்டு கூடு போயிற கதையே வேண்டாம். சரி, அப்படின்னா மேரியோட பிரெயின் ஓகேவா? வேண்டாம். இது என்ன ஹோட்டல் நினைச்சீங்களா? ஆளாளுக்கு என் உடம்ப வாடகைக்கு எடுத்துக்கிறதுக்கு வரேன். எங்க கிட்ட ஜானி கூப்பன் இருக்கு. இந்த கூப்பன்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த கூப்பன் யார்கிட்ட இருக்கோ அவங்க என்ன சொன்னாலும் ஜானி அதை செய்யணும். அவனுக்கு அதை செய்ய விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல. சைன் வேற போட்டிருக்கியே. பாடி ஸ்விட்சிங்க்கு மட்டும் அது செல்லுபடி ஆகாது. வரட்டுமா? பை பை. பையன் ஃப்ரீஸ் ஆயிட்டான். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நார்மலான ஃபேமிலியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதாவது வன்முறையை கையில எடுக்காம நார்மலா. ஏய், என்ன வெளிய விடுங்கப்பா. எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல. இவன் சிரிப்பு என் பீதியை இன்னும் கிளப்புது. ஜானி உருவ எவ்வளவு குள்ளமா இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸே இல்லாத ஒரு உயரமான பொண்ணா இருந்து என்ன பிரயோஜனம்? அது சரி, நீங்க 2 பேரும் முட்டிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஏன் பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன்னா நாங்க சயின்டிஸ்ட். அதோட இது ஒரு அற்புதமான எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் எனக்கு பிடிக்கலங்கறேன். நமக்கு வேண்டியது நடந்தா போதும். அப்படியா? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அச்சக்கு பச்சக்கு. ஜானி, நீ என் பாடி அசிங்கப்படுத்துவே நான் நினைக்கவே இல்ல. உடனே என் பிரெயினை திருப்பி கொடுத்துரு. இல்லனா உன் பாடியை கண்டா பண்ணிடுவேன். அதாவது டேட்டோ குத்திக்குவேன், ஹேர் கலர் மாத்திப்பேன். அப்படி இல்லனா இத குடிப்பேன். இவனை எப்படியே விடுறது? எனக்கு ஒரு நாள்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவனை இப்படியே வச்சிட்டு இருந்தா பிரச்சனை தான் வரும். ஜானி, உன் முடிவு உன் கையில. நாங்க இப்படியே விடட்டுமா இல்ல உதவி பண்றியா? சோலார் பைக்க பார்த்து பத்திரமா கொண்டு போங்க. ஹாய் ஜானி. லொல்லு. கொஞ்சம் வாய மூடுறியா? வாய்ஸ் மறந்துட்டேனே. ஹே கேர்ள். ஹே ஜானி, என் கூட நீ ஸ்கேட்டிங்க்கு வரியா? நிறைய இடம் இருக்கு. ஜானி, நமக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உனக்கு பொறாம. உன்னை விட எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல? இல்ல, எனக்கு தான் அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு என் உடம்ப சேதாரம் பண்ணாதீங்க. இல்லனா உங்களுக்கு அபராதம் விதிப்பேன். உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன் இப்படி கிறுக்குத்தனம் பண்றீங்க? தயவு செஞ்சு எதை செய்யணுமோ அதை சீக்கிரமா செஞ்சு முடிங்க. இந்த உடம்புல இருக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட இஷ்டம் இல்ல.
நான் வந்துட்டேன். ஜானிய கொண்டு போய் வச்சு 10 நாளைக்கு அடிச்சு அனுப்புறோம். வந்து தூக்கிட்டு போங்க. இதுக்கு மேல எதுவும் மோசமா நடக்காது. உன் கேள்விக்கு பதில் பறக்குது. என் அன்பு கோழி சூசன் டெஸ்ட் இது தோழி. நம்ம தீவுக்கு போய் ஆரம்பிச்சுக்கலாம் வாழ்க்கைய. ஓகே, நம்ம முதல்ல ஜானி சூசனை கண்டுபிடிச்சு காப்பாத்தி அவனை இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப சூசன் ஜானியோட நிலைமை? அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். அதோட ஜானி யூஜின பல தடவை தோக்கடிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு விஷயமே இல்ல. உன்னை இப்படி சிரமப்படுத்த கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, மறுபடியும் கடிச்சிட்டேனோ. நீதான் சொந்த கேப்ல அல்லா கொடுத்துறியே. ஓகே, அந்த அகண்ட வாயனை பொளந்து கட்ட நமக்கு இது தேவை, அப்புறம் இது தேவை, அப்புறம் இது இந்த ஃப்ரீஸ் கனை எடுத்துட்டு போலாம். நீ சொன்ன அப்பீலே இல்ல. ஜானிய ரூம் போட்டு அடிக்கிற நாள் தொடங்கிருச்சு. ஆனா என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பின்னி எடுத்துறணும். ஆனா நான் ஜானியே கிடையாதுயா. ஒழுங்கா அவளை விட்டுருங்க. அதாவது அவனை விட்டுருங்க. ஏன் பேட்டைக்குள்ள வந்து சேட்டை பண்ற உங்களை வேட்டையாடுறேன். அவங்கள என் பாடியில இந்த ஜானி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. அது ஒரு பெரிய கதை. போற வழியில சொல்றேன் வா. நான் தான் சொல்றேன்ல, நான் சூசன் கிடையாது. நீ எத்தனை வாட்டி ஜானி வாய்ஸ்ல இந்த கதையை சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். ஏன்னு சொன்னாக்கா என் கண்ணே நான் சந்தேகப்படுவனா? என் கண்ணே ஏன் பழகி மண்டையா, நான் சொல்றத கேளு, அப்பவாது உனக்கு புரியும். எதிர்பாராத விதமா நான் உன்னோட சீக்ரெட் யூனிகார்ன் கலெக்ஷனை கண்டுபிடிச்சேன். ஞாபகம் இருக்கா? இந்த விஷயம் ஜானிக்கு மட்டும் தானே தெரியும். அப்படின்னா நான் யாரு? நம்ப மாட்டேன். நீ உன் செல்ல கோல்டு ஃபிஷ்க்கு ஏன் முன்னாடி தான் எர்னஸ்டான்னு பேர் வச்சியே. எர்னஸ்டா. ஏய் ஜானி, நிஜமா நீதானா? என்னால நம்ப முடியலையே. உன்னை போய் நான் இந்நேரம் நான் உனக்கு பிளிங் பிளிங் சீல பதிச்சிருப்பேன். வருத்தப்பட வேண்டியது நான் தான். என் பட்டுக்குட்டி சூசன் அவள மாதிரியே உருவத்துல வந்து என்ன ஊரு குலைச்சிடலாங்கிற திட்டத்தோட வந்திருக்கியா நீ ஜானி சூசன்? உன்னையவன் ஏமாத்துவான். இதுக்கு பேரு பிரெயின் ஸ்வாப். இதை எப்படியாவது தடுத்தாகணும். எனக்கு என் உடம்பு திரும்ப வேணும்பா. எனக்கு என் சூசன் மட்டும் போதும். எப்ப தட்டு மாத்திக்கலாம். இது உங்க பார்வைக்கு விருந்தாக சோலார் பைக். அற்புதம். உங்க விஞ்ஞான கண்டுபிடிப்பு இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய பரிசுகள். அவசரப்பட்டு எதையுமே தார பாத்துடாதீங்க. அங்க நிக்கிற பையன் உண்மையிலேயே ஒரு பொண்ணு. என்னப்பா அது? என்ன பேசுது இந்த பொண்ணு? ஏதாவது ஜோக் பண்றாங்களோ? எல்லாத்தையும் நான் விளக்கமா விளக்குறேன். இந்த டெஸ்ட் சகோதரிங்க அவங்க பாடிகளை மாத்திட்டாங்க ஐயா. என் செல்ல குட்டி சூசனோட மூளைய அந்த மக்கு பையன் மண்டையில வச்சுக்கிட்டான். கேட்டா ஏன் தங்கச்சி உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறான் சார். அவனோட மொக்க பிரெயின என் செல்ல குட்டி சூசன் மண்டியிலையா போய் ஏத்துவானுங்க. இதான் மேட்ரு. இப்ப தீர்ப்பு சொல்லுங்க. ஒரு பொண்ணு சோலார் பைக்கை உருவாக்கி இருக்காளா? இது ஒரு மிகப்பெரிய குற்றம். சத்தம் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருப்போம். 2 செகண்ட் விட்டு இருந்தா நம்ம எஸ்கேப் ஆயிருக்கலாம். அதான் மாட்டிக்கிட்டோமே. உங்க முயற்சியை நாங்க முறியடிச்சிட்டோம். ஏ ட்ரோஃபி. ஏ காசு. கண்டுபிடிப்புல ஆண் பெண்ணுங்கிற பேதம் பார்த்தா அது வேஸ்ட். டபர் பெருசு. ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன சாதனை பண்றோங்கிறத முக்கியம். அதை பாராட்டுங்க. முடியாது தம்பி. ரூல்ஸ் தான் ரூல்ஸ். என் அக்காளுங்க தான் இருக்கிறதுலயே சூப்பர் சயின்டிஸ்டுங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. என் பர்த்டே அன்னைக்கு என்ன வச்சே நிறைய டெஸ்ட் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. இருந்தாலும் சொல்றேன், ரூல்ஸ மாத்துங்க ஐயா. நான் அதை வழிமொழி. நானும் அதை ஒத்துக்கிறேன். நாங்க பொறுத்ததெல்லாம் போதும். அவங்க சொல்றது சரிதான். நம்மள கௌரவிக்கணும். நாங்களும் விஞ்ஞானிங்க தானே. மரியாதையா ஒத்துக்கங்க. இனி உங்களுக்கு வேற வழியே இல்ல. MOSOல உடனடியா நீங்க புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒரு எமர்ஜென்சி போர்டு மீட்டிங் வைங்க. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விவாதிச்சதுல என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, மென் அண்ட் உமன் யாரா இருந்தாலும் இதுக்கு தகுதியானவங்க தான். அதோட அந்த ட்ரோஃபியை உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுறோம். செக்கையே உங்களுக்கே கொடுத்துடுறோம். இனிமே நான் என் வீட்டுல போய் என் பங்குக்கு வீட்டு வேலையும் செய்ய போறேன். ஓகே, இப்போ எனக்கு என் உடம்பு திரும்ப வேணும். இப்போ மேரி என் உடம்பு ஆட்டைய போட்டாலா? உண்மையிலேயே இது ஓவரா போய்கிட்டு இருக்கு. எனக்கு என் உடம்பு வேணும். அவசரப்படாத. எங்க உடம்பு வச்சுக்கிட்டு எங்களால கில் கூட சகஜமா பழக முடியல. ஆனா உன் உடம்பு அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமே. நாங்க ஏத முன்னாடியே யோசிக்காம போனோம். சூப்பரா டேக்கிள் பண்ண ஜானி. என்ன இழிப்பு. சிங்கத்தை சிறையில் அடைச்சா அது சிறையவே சதச்சு.